திரிஷாவை நேர்ல பார்த்து நீ என்ன பேசுவ? வாயில வந்தது பேசுவேன். பெய்டு ப்ரொமோஷன் மூலியமா ஒரு வீடியோக்கு எவ்வளவு ஒரு 10 லட்சம் வாங்குறியா? இல்ல இந்த மாசம் வராது, அடுத்த மாசத்துல இருந்து. அந்த பார்ட் டைம் ஜாப் பத்தி வீடியோ போடுறது தப்புதானே? படிக்கிறதுல எப்படி படிப்ப? நல்லா படிப்பேன். அப்ப போனை வச்சு படிக்கல, ஏன் படிக்க மாட்டேங்கிற? ஒரு கமெண்ட் வந்துச்சு, ப்ரோ நைட் ஃபுல்லா புக் எடுத்து படிங்க. பேக்கரியில வேலை பார்த்த சைல்டு லேபர் தெரியும், அஃபென்ஸ். அம்மாட்ட கேட்டோம்னா எங்க அம்மா இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. அப்பன்னு மறைச்சிருவியா? அப்படியே மூடி மறைச்சிருவேன். அப்ப உங்க அண்ணன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இல்ல? சொல்லுது நிக்க உன் வாய் வரைக்கும் வந்துருச்சு, உங்க அண்ணன் தான் எல்லாம் காரணம்னு. உங்களை எல்லாம் ட்ரோல் பண்றாங்கல்ல, அவங்க தான் நீங்க என்ன சொல்லுங்க? இன்னும் என் வீடியோ எத்தனை வீடியோ வேணா என் கூட எடுத்து போட்டுக்கலாம், நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். சரி, இன்ஸ்டா பேன் ஆயிட்டா நீ என்ன பண்ணுவ? அந்த இன்ஸ்டால போடுற எஃபெக்ட்டை தூக்கி யூடியூப்ல போடுறேன். ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த இன்ஸ்டாகிராம்ல சேலஞ்ச் பண்ற வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாலுமே இவரோடது தனியா தெரியறதுக்கான காரணம் இவரோட ஏஜ் தான். எஸ், 8வது படிக்கிற இவர் வந்து எல்லாரும் சொல்ற சேலஞ்சையுமே செய்யறாருப்பா அப்படின்னு இவரோட கமெண்ட்ஸ்லயும் இதுலயும் பல விஷயங்கள் ஓடிட்டே இருந்தது. ஸோ இன்னைக்கு என் கூட அன்பு செல்வன் தான் இருக்காரு. கொடுவாய் அன்பு அப்படின்னு சொன்னா பலருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஹாய். ஹாய். ஸோ ஒரு சின்ன வயசு, ஒரு 8வது படிக்கிறியா நீ? 8வது படிக்கும்போது எல்லாருமே வந்து இந்த ஸ்கூல் போயிட்டு விளையாடிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா நீ இந்த சேலஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கியே, எதனால இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்ச? நான் நிறைய படம் பார்ப்பேன், நானும் ஒரு ஆக்டர் ஆகணும்னு கண்டிப்பா தான் பண்றேன். ஆக்டர் ஆகணும்னு தான் இதை பண்றேன். ஆக்டர் ஆகணும், மக்களையும் சந்தோஷப்படுத்தணும், அதுக்காண்டி பண்றேன். சரி, யாரை பார்த்து உனக்கு நடிக்கணும்னு ஆசை வந்துச்சு? ராஜ்மெண்டர்ஸ் ப்ரோ, யூடியூப் பிரதர்ஸ், இவங்க 2 பேரையும் பார்த்து தான் நடிக்கவே ஆரம்பிச்சேன். ஹீரோலாம் யாரையும் கிடையாது, யூடியூப்ல யாரையோ பார்த்து நடிக்கிறதுக்கு ஆசை வந்துச்சா? ஆமா, யூடியூப்ல இவங்க 2 பேரையும் பார்த்து தான் நடிக்க ஆசை. சரி, நீ சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை தானே படுற, நீ நடிச்சு வீடியோ போடாம இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோ போடுற? சேலஞ்ச் வீடியோ நல்லா ரீச் ஆகுது, மக்களும் சந்தோஷப்படுறாங்க, அதனால போறேன். நீ நடிச்சதா வீடியோ போட்டு பாத்தியா? ட்ரை பண்ணியா? மக்களுக்கு பிடிக்கலையா? ட்ரை பண்ணி பார்த்தேன். என்ன சொன்னாங்க மக்கள் எல்லாரும்? மக்கள் எல்லாம் நான் ஒரு டாஸ்க் சொல்றேன் பண்ணுன்னு சொன்னாங்க. சரி, நிறைய பேர் டாஸ்க் பண்ணுன்னு சொல்றாங்க, சரி நம்மளும் ஒருக்க பண்ணி பார்ப்போம்ட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு கஷ்டமா இல்லையா இந்த மாதிரி டாஸ்க்லாம் நீ பாட்டு பண்ணிட்டே இருக்கியே? உடம்புலாம் வருத்திக்கணும், எதையோ சாப்பிட சொல்றாங்க, அதையும் நீ சாப்பிட்ற, கஷ்டமா இல்லையா உனக்கு? கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் பண்ணிதான். ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க? இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுல பண்ணல, லைட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு கமெண்ட்டை வந்து உனக்கு பல தடவை சொல்லியிருப்பாரு, ஒருத்தர் கோபமா சொல்லியிருக்காரு, தம்பி ஒரு நாள் முழுக்க சுடுகாட்டுல தூங்குடான்னு நான் எத்தனை தடவை சொல்றதுன்னு, அப்படிலாம் கமெண்ட் வருது. அதுக்கெல்லாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் நீங்க? அது நான் பெரிய ஆளானதுக்கு அப்புறம் அந்த கமெண்ட் பண்ணுவேன், இப்ப நான் சின்ன பையன். பெரிய ஆனதுக்கு அப்புறம் அது கமெண்ட் பண்ண என்ன கமெண்ட் பண்ணுவ? பெரிய ஆளாயிட்டு இந்த இப்போ ஒருத்தங்க கமெண்ட் பண்ணாங்கல்ல, நீங்க சொன்னீங்களே, இந்த கமெண்ட் பெரிய ஆளானதுக்கு அப்புறம் பண்ணுவேன், ஒரு 20 வயசுக்கு அப்புறம். டேய், என்னடா பேசிட்டு இருக்க நீ? ஏன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாதுடா. என்ன ஒரு விளையாட்டுக்காக சொல்லுவாங்க, நடு சாமத்துக்கு சுடுகாட்டுக்கு போகணும், அதுக்காக போயிடுறதா? ஏய், நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா? சும்மா கண்டிப்பா பெரிய ஆள் அதுக்கப்புறம் நான் பண்ணுவேங்கிற, அதெல்லாம் பண்ணக்கூடாதுடா. இல்ல, வீடியோ காண்டி சும்மா சொல்றேன். வீடியோ காண்டி சும்மா சொல்ற? ஓ, உன்கிட்ட கமெண்ட்ல சொல்றாங்க, கிளாஸ்ல 2 பொண்ணுங்களுக்கு நடுவில் உட்காந்து சேலஞ்ச் வீடியோ போடுங்கன்னா போட்டுருவியா? மாட்டேன். ஏன் போட மாட்டேன்? நீதான் சாப்பாட்டை அரைச்சு ஊத்தி சாப்பிட்ற, எதையோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற, அதுவும் சேலஞ்சு தானே? அந்த மாதிரி சேலஞ்ச் எல்லாம் பண்றதில்ல. சரி, உன்னை இப்படி கேட்டிருக்காங்க, ஹலோ நீங்க மொட்டை அடிப்பீங்களான்னு கேட்டிருக்காங்க, அப்ப அதெல்லாமா அடிப்பியா நீ? இப்ப இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு. கொஞ்சம் என்ன, உன் குடும்ப ஃபங்க்ஷன் வருமா அப்ப மொட்டை அடிச்சுட்டு நீ வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொன்ன சேலஞ்ச பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நேக்கா வச்சு அதை வச்சு வீடியோ பண்ணி சேலஞ்சுருவ. சரி, இப்ப வரியா மொட்டை அடிக்கலாம், சேலஞ்ச் எடுத்துக்கிறியா? இப்ப இல்ல. இப்ப வேண்டாம் இல்ல? படிக்கிறதுல எப்படி படிப்ப? நல்லா படிப்பியா நீ? கொஞ்சம் சுமாரா படிப்பேன். ஆனா படிக்கிறது திட்டு வாங்குவியா? இல்ல, திட்டுவாங்க. அப்ப போனை வச்சு படிக்கலாம்ல, ஏன் படிக்க மாட்டேங்கிற? சேலஞ்சா எடுத்து படிச்சிருக்கலாம்ல? பண்ணிருக்க. என்ன சேலஞ்ச் பண்ணிருக்க? அப்பா கொடுத்து இல்ல, ஒரு கமெண்ட் வந்துச்சு, ப்ரோ நைட் ஃபுல்லா புக் எடுத்து படிங்க.
அதாவது இதே விஷயத்த எத்தனை பேர் சொல்லி உங்க வீட்டுல சொல்லியிருப்பாங்களே நைட் பூரா கொஞ்சம் படிடா நல்லா படிச்சு மார்க் வாங்கணும். சரி உன்னை இப்ப யாரோ சொல்றாங்கன்னு வச்சுக்கோ, இப்ப நானே சொல்றேன்னு வச்சுக்கோ, இந்த என்ன குவார்டர்லி தான் அடுத்து வரும். ஆமா அடுத்து குவார்டர்லி தான் வரும்னு நினைக்கிறேன். குவார்டர்லியில வந்துட்டு நீ தான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுன்னு உனக்கு சேலஞ்சு கொடுத்தா பண்ணிருவியா? அது சொல்லு. கொஞ்சம் அப்பவே தான் கஷ்டம். சொன்னேன் பொண்ணுங்களுக்கு ரெண்டே நடுவுல உட்கார வச்சாதான் பண்ண மாட்டேன்னு. இந்த சேலஞ்ச் இப்ப நான் ஓப்பன் சேலஞ்ச் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, நீ வந்து குவார்டர்லியில வந்து ஃபர்ஸ்ட் மார்க் டாப் மார்க் எடுத்து இந்த மார்க் ஷீட்டை போஸ்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு நான் வந்து இப்போ உன் கமெண்ட் கீழே வந்து 10 தடவை கமெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோ, டக்குன்னு வந்து பாருங்க ப்ரோ நீங்க வந்து குவார்டர்லியில ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க, குவார்டர்லியில ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க, குவார்டர்லியில ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க, சேலஞ்ச் சேலஞ்ச் சேலஞ்சுன்னு போட்டா சேலஞ்ச் எடுத்துக்குவியா? பண்றது கஷ்டம். எதையோ பண்ற நீ ஈஸியா, இது என்ன கஷ்டம்? இது ரொம்ப அல்டிமேட் கஷ்டம். நீ என்ன அதாவது பண்ணவே முடியாது. நான்லாம் சத்தியமா பண்ண மாட்டேன். என்னையெல்லாம் மிளகா பொடி போட்டு திங்க சொன்னாங்கன்னா நான்லாம் திங்க மாட்டேன். நீ அதையே ஈஸியா பண்ணிட்டு இதுல என்ன கஷ்டம்? சொல்லு சொல்லு சொல்லு. ட்ரை பண்றேன், கண்டிப்பா பண்றேன். கண்டிப்பா பண்ற. சேலஞ்ச் அக்செப்டட். எனக்கே சொன்னா கண்டிப்பா பண்றேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, குவார்டர்லி எக்ஸாம் எப்போ உங்க ஸ்கூலுக்குன்னு கேட்டு நான் கால் பண்ணுவேன், தம்பி சேலஞ்ச் முடிஞ்சுதா அப்படின்னு. வீடியோ கால்லாம் கேட்பேன், கமெண்ட்ல வந்து கேட்பேன் சேலஞ்ச் அக்செப்டடா. அப்ப முதல் மார்க் நீ வாங்குற குவார்டர்லியில எல்லாத்துலயும் டாப் சொல்லு. சரி பண்ணிடலாம் இந்த டாஸ்க. இந்த டாஸ்க் பண்ணிடலாம். பெய்டு ப்ரொமோஷன் எல்லாம் பண்றியாமா? அப்படியா? ஆமா. மந்த்லி 3 லட்சம் சம்பாதிக்கிறேன்னா சொல்றாங்க, உண்மையான்னு கேட்டிருக்காங்க. அப்படியா? 3 லட்சம் சம்பாதிக்கிறியா நீ மந்த்லியா? என்ன அண்ணா பின்னால இருந்து சொல்லாத சொல்லாத அப்படிங்கிறாரா? ஒண்ணும் சொல்லல. அண்ணாவை பார்க்காத, அண்ணாவை பார்க்காத. பாத்துட்டு நீ அண்ணாவை பாக்குறத இல்ல இந்த மாசம் வராது, அடுத்த மாசத்துல இருந்து. அது எவ்வளவு வரும்னு தெரியாது, வியூஸ் வரத பொறுத்து தான் வரும் அடுத்த மாசம். பெய்டு ப்ரொமோஷன் மூலமா ஒரு வீடியோக்கு எவ்வளவு? ஒரு 10 லட்சம் வாங்குறியா? 10 லட்சம். அப்புறம் எவ்வளவு வாங்குற? சொல்லு சொல்லு. ஒரு 10k தருவாங்க. எல்லாரும் வந்து விஜய் சார் கூட எடிட் பண்ணி போடுவாங்க, நான் முன்னால இருந்தே பாத்துருக்கேன். அதாவது நீ த்ரிஷா கூட எடிட் பண்ணி போடுற. நீ த்ரிஷா ஃபீல்டுக்கு வரும்போது பிறந்திருக்க கூட மாட்டேன். நான் எடிட் பண்ணல, எங்க அண்ணன் தான் எடிட் பண்ணா. உங்க அண்ணன் ஆசை இதுல வந்து நிறைவேற்றிக்கிட்டாரா? த்ரிஷாவை நேர்ல பார்த்து நீ என்ன பேசுவ? வாயில வந்தது பேசுவேன். வாயில வந்தது பேச வேண்டியதான். சரி, ஆனா திட்டி எல்லாம் கமெண்ட் வருது, அண்ணா பாக்குறாங்க அம்மா பாக்குறாங்க போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? என்னடா நம்ம பையனை திட்டுறாங்களே அப்படின்னு. கஷ்டமா தான் இருக்கும். அவங்க எதுவும் சொல்லையா, வேண்டாம்டா இதெல்லாம் பண்ணாதடா வேணாம் சொல்லையா? எங்க அம்மாட்ட கேட்டோம்னா எங்க அம்மா இது மாதிரி பண்ண வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னு மறைச்சிருவியா? அப்படியே மூடி மறைச்சிருவேன், கமெண்டே டெலீட் பண்ணிடுவேன். அதை மறைச்சு அதை தெரியாம டெலீட் பண்ணிட்டு ஏன் வீடியோ பண்ணும்? என் டார்கெட் காண்டி இந்த மாதிரி பண்ணிட்டு. சரி, யாரு உனக்கு இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண? டார்கெட்டுங்கிற நானும் பார்த்துட்டே இருக்கேன். நான் சின்ன வயசுல நிறைய படத்துக்கெல்லாம் போயிருக்கோம். ஏய் நீ இப்பவே சின்ன வயசுதான், இதுக்கும் சின்ன வயசுல இல்ல, ரெண்டாவது படிக்கும் போது, அஞ்சாவது படிக்கும் போது என்ன படம் பார்த்த நீ? அப்படி இல்ல, நாங்க முதல்ல ஒரு ஊர்ல இருந்தோம், அந்த ஊர்லதான் எல்லா படமும் எடுப்பாங்க. சரி, நாங்களும் போவோம் பாப்போம். அது மூலியமா ஆசை வந்துருச்சு உனக்கு. உங்களை எல்லாம் ட்ரோல் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்களும் ட்ரோல் பண்ணி போடட்டும், அவங்களுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட். அவ்வளவுதான். ஆல் தி பெஸ்ட். ஆமா, இன்னும் மேலும் மேலும் அவங்க வளருவாங்க. இன்னும் மேலும் மேலும் வளருவாங்க. ஆமா, இன்னும் என் வீடியோ எத்தனை வீடியோ வேணா என் கூட எடுத்து போட்டுக்கலாம், நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நீ என்ன சொல்றது? அவங்க எடுத்து போடுவாங்க. நிறைய வீடியோ பண்ணிருக்கல, யாராச்சும் செலிபிரிட்டி ஏதாவது மெசேஜ் பண்ணி உன்னை பாராட்டியிருக்காங்களா? சூப்பரா பண்றப்பா அப்படின்னு யாராவது பாராட்டியிருக்காங்களா? யார் பாராட்டினாங்க? வசந்த் ப்ரோ சொல்லியிருக்காங்க, இது புதுசா இருக்கு ப்ரோ சொல்லியிருக்காங்க, குட்டி டிடிஎஃப் ப்ரோ சொல்லியிருக்காங்க, ராஜ்மெண்டேஷ் ப்ரோ சொல்லியிருக்காங்க, யூடியூப் பிரதர்ஸ் சொல்லியிருக்காங்க, அலன் ப்ரோ சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் யாரு ஆக்சுவலி? இவங்கெல்லாம் யாரு? இவங்களும் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. இவங்களே யூடியூப் சேனல் வச்சிருக்காங்களா? பார்ட் டைம் ஜாப் பத்தி வீடியோ எல்லாம் போடுறல, நீங்களே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அதை பத்தி என்ன தெரியும்னு அதுல வீடியோ போடுறீங்க. ரீசெண்டா ஒரு டாக் ஷோல கூட இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு விஷயம் தெரியாம ஃபேன்ஸை ஏமாத்துறதுன்னு சொன்னாங்க. இந்த வீடியோவை மட்டும் ஏன் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க? எனக்கு தெரியாது. சொல்லு உங்க அண்ணன் தான் இதுல வந்து ஃபர்ஸ்ட். எனக்கு தெரியாது, அது யூடியூப்ல நிறைய வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதுவே தானே கமெண்ட் ஆஃப் ஆயிடுது. கமெண்ட் தானா ஆஃப் ஆகாது. நான் தான் சொன்னேன்ல, நான் 5 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஏன்டியே சொல்லக்கூடாது, கமெண்ட் ஆஃப் பண்றது எனக்கு எப்படின்னு தெரியும். சரி,
அந்த பார்ட் டைம் ஜாப் பத்தி வீடியோ போடுறது தப்பு தானே. அப்போ உனக்கு அது தெரியாது தானே. ப்ரொமோஷன் வந்திருக்கு, இது மாதிரி பார்ட் டைம் ஜாப் பண்ணுங்க. அவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, இது மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. சரி, நீ போடுறது வந்து தப்பா சரியாது? சரிதான், என்னைய பொறுத்தவரை உன்னைய பொறுத்த வரைக்கும் சரிதான். யார் சரின்னு சொன்னா உனக்கு? ஆக்சுவலி யாருமே சொல்ல, நீயா நினைச்சுக்கிட்டியா? ஆக்சுவலி பேக்கரியில வேலை பார்த்த சைல்டு லேபர் தெரியுமா? சைல்டு லேபர் நீ பண்ணதெல்லாம் அஃபென்ஸ். நீ பண்ணது அஃபென்ஸ். அண்ணனை பார்க்காத, எனக்கு தெரியும் நீ அண்ணனை பார்த்து அஃபென்ஸா சொல்லு, சீக்கிரம் டக்குனு உனைய மாட்டி விடணும் அப்படின்னு நாங்க பாத்துட்டு இருக்கேன். இல்ல பண்ணது அஃபென்ஸ். ரொம்ப பெருசா ஒருத்தர் கொடுத்துருக்காரு. நான் படிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காருங்கிறத நான் படிக்கிறேன், படிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காருங்கிறத நான் சொல்லிடுறேன். அப்ப அந்த இன்சூரன்ஸ் மாதிரி, இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி பெருசா போட்டிருக்காங்க. This is a real example of kids getting addicted to mobile phones and social media. What are their parents doing? This kid is doing everything. Never do this to your kids. This is not fame. It's almost like child labor. Please stop. Terms and conditions apply. இது எவ்வளவு நேரம் உட்காந்து மனப்பாடம் பண்ணீங்க? மனப்பாடம் இல்ல, நான் பார்த்தா படிச்சுட்டு இருக்கேன். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவ்வளவு பெருசா போட்டிருக்காங்கல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி. என்னன்னா, இந்த மாதிரி விஷயம் வந்து குழந்தைகளை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. மொபைல் ஃபோன்ஸ்க்கு இவங்கெல்லாம் ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க. வியூஸ் அண்ட் லைக்ஸ்க்காக அப்புறம் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை இந்த குழந்தைகளை எல்லாம் காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப எமோஷன் ஆகி போட்டிருக்காங்க. இதெல்லாமே நீ வியூஸ் அண்ட் லைக்ஸ்க்கு தான் பண்றியா? அப்போ இல்ல, எதுக்காக பண்ற? நான் ஆக்டர் ஆகணும்னு பண்றேன். ஆக்டர் ஆகணுங்கிறதுக்காக பண்ற. சரி, ஆனா இவங்க வந்துட்டு ஆக்சுவலி இதுல ஒரு பெரிய சங்கடம் என்ன தெரியுமா? அவங்க ஒன்றை மட்டும் சொல்லல, உங்க வீட்லயும் கேட்டிருக்காங்க. இந்த பையனை வந்து இவ்வளவு இதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இது வந்து ஃபார் சேக் ஆஃப் திங்ஸ்க்காக நீங்க எல்லாம் இதெல்லாம் பண்ணாதீங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கஷ்டம்ல அதெல்லாம்? கஷ்டம்தான். இருந்தாலும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா? கிட்ட வந்து கிட்டா இருக்க விடுங்க, விளையாட விடுங்க, படிக்க விடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட விளையாட விடுங்க, பேச விடுங்க, அப்படி சொல்லியிருக்காங்க. உனக்கு அந்த மாதிரிலாம் ஏன் பண்ணவே பிடிக்கல, இல்ல பண்ண தோணலையா? இல்ல, விளையாடுவேன். விளையாடுவியா? எங்க அண்ணன் தான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி கூப்பிடுவான். அப்ப உங்க அண்ணன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்? இல்ல, சொல்லு நிக்க, உன் வாய் வரைக்கும் வந்துருச்சு உங்க அண்ணன் தான் எல்லா காரணம்னு. அண்ணன் தான் இது. நான் ஃப்ரீ டயத்துல இருக்கும்போது கமாண்ட் படிப்பேன். நான் எங்கன்ட்டு சொல்லிட்டு போவேன். சொல்லிட்டு நான் விளையாட போறேன், கிரிக்கெட் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். போயிட்டு வீட்டுக்கு வரும்போது இது மாதிரி கமாண்ட் வந்திருக்கடா பண்ணுவோன்டான்னு கூப்பிடுவான். சரி, கமாண்ட் எப்படின்னு பார்த்துட்டு சரி இது வேண்டாம் வேற பண்ணுவோன்ட்டு போயிடுவேன். அப்படி போயிடுவேன். சரி, இன்ஸ்டா பேன் ஆயிட்டா நீ என்ன பண்ணுவ? சொல்ல, சும்மா சொல்லு. இன்ஸ்டா பேன் பண்ணிட்டாங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பேன் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த இன்ஸ்டால போடுற எஃபெக்ட்டை தூக்கி யூடியூப்ல போட்டுருவேன். யூடியூப்ல போட்டு யூடியூப்ல நல்லா எஃபெக்ட் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிடுறேன். கைய கூட நைஸ். நீ பண்றது ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே சாமி. ஆனா அதை தாண்டி வெளியே ஒரு நிறைய விஷயம் இருக்கு. லைக்கு, சப்ஸ்கிரைபரு, இந்த வியூஸு, இதெல்லாம் தாண்டி வெளியே நீ வந்து ஒரு 8வது படிக்கிறவன் என்னெல்லாம் பண்ணுங்கிற ஒரு சில விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் நீ இப்பயே என்ஜாய் பண்ணிக்கோ. ஃபியூச்சர்ல நீ திரும்பி பார்த்தனா இந்த லைக்ஸ், ஷேரு, சப்ஸ்கிரைபை தாண்டி மெமரியா ஏதோ ஒன்று வச்சுக்கோ. நல்லதுக்கு சொல்லு, ஒரு அண்ணன் நினைச்சுக்கோ. இப்ப சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். பேட்டிக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி கொஞ்சம் உடம்ப வருத்திக்கிற மாதிரி சேலஞ்செல்லாம் பெருசா பண்ணாத, சரியா? இந்த பேக்கரியில வேலை பார்க்கறது, இந்த இதெல்லாம் பண்ணாத, சரியா? அதோட க்ளோஸ். இனிமேல் பண்ணாத. அளவா எது நல்லா இருக்குமோ அதை பண்ணு. அதிகமா ஆக்ட் பண்ணுடா, நடிக்கிறதுக்கு அதுதான் வேணும். இன்னொரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், அதுல நடிச்சு தான் போட்டுட்டு இருக்கேன். பை.